ஐ ஹேட் 2 கிட்ஸ். ஸோ என்னால் எனக்குன்னு தனியாக சமையல் பண்ண முடியல. எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம்? நீங்கள் தனியாக சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு சமைக்கிறதுலையே நீங்கள் புளி காரம் இந்த 2 சுவையும் குறைவாக பயன்படுத்தி சமைக்கணும். சுத்தமாக 0 கோட்டாக தான் நீங்கள் தனியாக சமைக்கணும். இல்லை நான் கம்மியாக தான் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கம்மியான அளவில் சுவைக்கேற்ப கம்மியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சமையலே நீங்களே சாப்பிட்டுக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டயபெட்டிக் பர்ஸ்பெக்டிவில் கேட்குறீங்க, நீ சர்க்கரை வியாதி இருக்குது அல்லது சர்க்கரை வராமல் தடுத்துக்கணும், அதுக்கு நான் ஸ்பெஷல் டயட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்போவுமே அட்வைஸ் பண்ணுறதான், சிறுதானிய சாப்பாடு செய்கிறீங்க, காலை உணவு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் மட்டும் எடுக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற குழந்தைகள் முதற்கொண்டு அவங்களுக்கு பழகணும். மதியம் வடித்த சாதம் எல்லாருமே சாப்பிட பழகணும். இரவு உணவு 1/4 வயிறுனா 1/2 வயிறு உணவு தானே அதை அப்படியே பின்பற்றணும். ஸோ அதனால் ஃபேமிலியில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸும் கோஆப்ரேட் பண்ணணும். இது எல்லா விதத்துலேயும் நல்லது. ஸோ ஸ்பெஷல் டயட்டுன்னு எதுவும் இல்லை. நீங்கள் சமைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி சமைப்பீங்களோ அதே மாதிரி அதில் ரொம்ப ஸ்பைசஸ் இல்லாமல் சமைக்கிறது, கார்போஹைட்ரேட் கம்மியாக வச்சு சமைக்கிறது நல்லது.